தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை துறை சார்ந்த திட்டங்களில் மிகுந்த கவனம் செலுத்தி வராங்க. குறிப்பாக சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா சேவைகளையுமே போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அந்த வகையில் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வகையில் அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட HPV தடுப்பூசி திட்டம், அதாவது 14 வயதுடைய பெண் பிள்ளைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த திட்டம் மக்கள் மத்தியில், குறிப்பா பெண்களுடைய மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த திட்டத்தோட பயனாளிகளா இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மற்றும் அவர்களோட பெற்றோர்கள் இந்த திட்டம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறாங்க. அதனை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களுடைய உடல் நலம், உளநலம் மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பொருட்டு பல்வேறு சிறப்பு திட்டங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் செயல்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு. அதில் தமிழ்நாடு சுகாதார திட்டம், கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம், தொற்றா நோய்கள் தடுப்பு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், இன்னுயிர் காப்போம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மக்களுக்கு சிறப்பான சேவையாற்றி மக்கள் மத்தியில் இத்திட்டங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதே அளவிற்கு மக்கள் நலனே தலையாய கடமை என்று முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவத்துறையில் மகத்தான பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது பெண் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தையும் எதிர்காலத்தையும் நோயிலிருந்து காக்கும் உன்னத மற்றும் உயரிய நோக்கத்தோடு இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை கடந்த ஜனவரி 27 தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசின் இந்த திட்டம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. கருப்பை வாய் புற்றுநோய் என்பது சிறுவயது பெண் பிள்ளைகள் தொடங்கி திருமணமான பெண்கள், முதிய பெண்கள் என அனைவரையும் பாதித்து வருகிறது. இந்நிலையில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் வகையில் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சிறுமிகளுக்கான கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது. பெண்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவதியடைந்து துன்பத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்தியாவில் மட்டும் ஆண்டுதோறும் சுமார் 1.2 லட்சம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் புதிதாக கண்டறியப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பெண்களை பாதிக்கும் புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக கருப்பை வாய் புற்றுநோய் 14% கண்டறியப்பட்டு வருகிறது. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் இந்த ஜனவரி மாதம் 27 இந்த HPV வேக்சின் துவங்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா 14 வயசுக்கு உள்ள பெண் குழந்தைகளுக்காக போடுற தடுப்பூசி. இந்த HPV வேக்சின் எதுக்காக போடுறோன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்காக நம்ம போடுறோம். மோஸ்ட்லி எல்லா புற்றுநோயில் பெண்களுக்கு வர முக்கியமான புற்றுநோய்கள்லாம் மார்பக புற்றுநோய் முதல் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது ரொம்ப அதிகம். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எதனால் வருதுன்னா, ஒரு 99% இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்கிற அந்த வைரஸ்னால் வருதுனால இந்த வேக்சின் HPV வேக்சின் போடுறதுனால நம்மளால் ஒரு 90-95% வரைக்கும் நம்ம இந்த கேன்சர் வியாதியை நம்மளால் தடுக்க முடியும். இந்த வேக்சினை நம்ம 14 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைகளுக்காக போடுறோம். அது ஏன் போடுறோன்னா, அந்த 14 வயசுக்கு முன்னாடி போடுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 100% பாதுகாப்பு கிடைக்குது. அந்த கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து நம்மளுக்கு 100% பாதுகாப்பு கிடைக்கிறதுனால இந்த வேக்சின் இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமாக நம்ம தர்மபுரியில் பைலட் ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 200 குழந்தைங்களுக்கு போட்டிருக்கோம். இந்த 4 நாளில் போட்டிருக்கோம். இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. இதனால் குழந்தைங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக தான் இருக்குது. முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே விழிப்புணர்வு கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்க எதுக்கு போடுறோன்னு தெரியலை. இப்போது அது சொன்னதுக்கப்புறமேட்டு அவங்களும் வெளியே எல்லாருமே விசாரித்ததுக்கப்புறம் இது பாதுகாப்பானதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் பெண்களை பாதிக்கக்கூடிய புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டறியப்பட்டு வருகிறது. இதை தடுக்கும் விதமாக HPV தடுப்பூசி எனப்படக்கூடிய தடுப்பூசி திட்டத்தினை
14 வயது நிரம்பிய பெண் குழந்தைகளுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செலுத்துவதற்காக தமிழக அரசு ஒரு முன்னோடி திட்டமாக HPV தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை கடந்த 27/1/26 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் 343 பள்ளிகளில் பயிலக்கூடிய 12,161 பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களிடம் அனுமதி பெற்ற பின்பு இந்த தடுப்பூசி பள்ளிகளின் மூலம் நம்முடைய RBSK சுகாதார குழு மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கி ஒரு வார காலத்தில் இதுவரை 676 குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. ஒரு 15 முதல் ஒரு 20 நாட்களுக்குள் இந்த தடுப்பூசி திட்டத்தினை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் செலுத்தப்பட்டு இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும். மேலும் இந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலம் பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை முற்றிலுமாக தடுக்க முடியும் என்பது சுகாதாரத்துறை மற்றும் உலக சுகாதார நிறுவனம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே எந்த ஒரு பயமும் இன்றி அனைத்து பெண் குழந்தைகளும் இந்த தடுப்பூசியினை மிக எளிதாக பள்ளியிலே செலுத்திக் கொள்ளலாம். தடுப்பூசி 14 வயது முடிந்து 15 வயது நிரம்பாத, அதாவது 14 to 15 வயதிற்குள் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பள்ளிகள் தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 27/1/2026 அன்று ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்ற வைரஸை எதிர்க்கும் HPV வேக்சின் திட்டத்தினை தமிழ்நாடு மாவட்டங்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார், திட்டத்தை துவக்கியுள்ளார். இந்த திட்டமானது முதற்கட்டமாக அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. இது இந்த வேக்சின் பள்ளி குழந்தைகளுக்கு 9 வயது முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி கொடுப்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 14 வயதுடைய குழந்தைகளுக்கு இந்த வேக்சின் கொடுக்கப்படும். இந்த வேக்சின் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்பது உடலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பின்னாளில் அது கேன்சர், கர்ப்பை வாய் புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஒருத்தரை தாக்கும் பொழுது அவருக்கு அறிகுறிகள் எதுவும் தென்படும் என்பது சிலருக்கு அதனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இருக்கலாம். சிலருக்கு அறிகுறி இல்லாமலே அந்த வைரஸ் உடம்பில் தொற்றாக தொடர்ந்து இருக்கலாம். இவர்களுக்கு இந்த கர்ப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உலக அளவில் கர்ப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்ததாக 2வதாக அது பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற கர்ப்பை வாய் புற்றுநோய்கள் நாம் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுத்து வருகிறோம். இருப்பினும் இந்த நோய் அவர் கண்டுபிடிக்கும் பொழுது அவங்களுக்கு லேட் ஆகிடுது. ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறக்கூடிய காலத்தில் வரும் பொழுது அப்புறம் யாருக்கு இந்த HPV வேக்சின் வராது அப்படிங்கிறது தெரியாதனால சிறு குழந்தைகளுக்கு மற்ற வியாதிகளுக்காக நம்ம தடுப்பூசி போடுற மாதிரி பருவம் அடைந்த, அதாவது வளரிளம் பருவத்தினர் 9 to 14 வயது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு நம்ம இந்த வேக்சினை கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா 15 வயசில் அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி அவங்களுக்கு செயல்பட்டு வரும் சூழ்நிலையிலும் அவர்களுக்கு திருமணமாகி செல்லக்கூடிய வயதாக இருப்பதாலும் அவர்களுக்கு இந்த கிருமி பரவுவதற்கு வாய்ப்பு அந்த வயதில் இருப்பதினாலும் இந்த வேக்சின் அந்த பர்டிகுலர் வயதில் நம்ம போடுறோம். இந்த வேக்சின் முதற்கட்டமாக நம்ம பள்ளிகளில் தான் போடுறோம். இது ஒரே ஒரு டோஸ் தான், சிங்கிள் டோஸ் வேக்சின், HPV வேக்சின். இந்த பள்ளிகளில் நம்மளுடைய மருத்துவர் டீம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சென்று ஒவ்வொரு பள்ளிகளாக அந்த EMIS எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதில் யாருக்கெல்லாம் 14 வயது ஆகிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நம்ம இந்த தடுப்பூசியை கொடுக்குறோம். 27/1/2024 நாளன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி HPV தடுப்பூசி திட்டம்ங்கிறது அரியலூர் மாவட்டத்தில் தொடங்க வைக்கப்பட்டது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக இருக்கிற 4 மாவட்டங்கள் அரியலூர் மாவட்டமும் ஒன்று. அதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டத்தில் 126 ஸ்கூல் பள்ளிகளில் கிட்டத்தட்ட 677 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் பயன்பெற்றிருக்காங்க. போட்ட மாணவிகள் எந்த தொந்தரவும் இல்லாமல் இது வரைக்கும் சேஃபாக தான் இருக்காங்க. எஞ்சியுள்ள மாணவர்களும் மற்ற மாணவிகள் போல தாமாக முன் இந்த தடுப்பூசியை பெற்று பயனடையுமாறு
சுகாதாரத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தடுப்பூசினால் வந்து சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எப்போ இந்த ஊசி போட்டாலும் ஒரு மைல்டு பெயின் இருக்கும். அந்த பெயினை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி தான் போடுறோம். அவர்களுக்கு அந்த குழந்தைகள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தடுப்பூசி எந்த தடுப்பூசி போட்டாலும் இப்போ ஒரு காய்ச்சலோ அல்லது ஒரு பெயினோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நேற்று கூட நம்ம வந்து முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தவுடன் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசி போட்டிருக்கிறோம். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் நலமாக உள்ளனர். இந்த வேக்சின் வந்து ரொம்ப பாதுகாப்பானது. முக்கியமாக வந்து இந்த வேக்சினை வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் தனிப்பட்ட முறையில் வந்து இதை வந்து வாங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு டோஸ் வந்து 4000 5000 வரைக்கும் ஆகிறதுக்கு இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இலவசமாக இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறது. முக்கியமாக அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் வந்து வருமான அந்த வறுமை கோட்டிற்கு கீழே அல்லது வந்து அவர்களால் இந்த ஊசிக்காக வந்து தனியாக செலவழிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்கள் எல்லோருக்கும் வந்து இலவசமாக இந்த ஊசி கொடுக்கப்படுகிறது. சாதாரண சளி, காய்ச்சல் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து டாக்டர் பரிசோதனை பண்ணி தான் தடுப்பூசி போடுறாங்க. தடுப்பூசி போடுறதுக்கு அப்புறமும் எந்த விதமான தொந்தரவும் ஏற்படுறது கிடையாது. இந்த தடுப்பூசி போடுறதுனால கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து அழிக்கப்படுறது நம்ம டேட்டாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேம்பெயினை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸான நம்ம அரியலூர் மாவட்டத்தில் போல 4 மாவட்டம் நடக்கிறது இல்லையா, அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மற்ற மாணவிகளும் தடுப்பூசியை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து அரியலூர், தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இந்த பள்ளி குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகள் மற்றும் அரசு சார்ந்த பள்ளிகள் அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. பின்னாளில் வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் இது பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது வந்து இந்த குழந்தைகளுக்கு இப்போதுக்கு 14 வயசுக்கு தான் போடுறோம். 9 வயது முதல் 14 வயசு வரைக்கும் இந்த அனைத்து குழந்தைகளுக்கும் நம்ம போடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறது. இது வரைக்கும் நாங்கள் ரூரல் சைடில் பண்ண எல்லா கேம்ப்லையுமே அவுட்டாக ஒரு 80% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து அலர்ஜி இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்னால வரது கிடையாது. நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கல மற்ற ஸ்டூடெண்ட்ஸை போட்டுக்குவாங்கங்கிறத நம்பிக்கிறோம். HPV வைரஸ் தொற்றின் காரணமாக ஏற்படும் கருப்பை வாய் புற்றுநோய். இந்த வைரஸ்களில் HPV 16, HPV 18 வகைகள் மிகவும் ஆபத்தானவை. இந்த நிலையில் HPV தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் 99.1% ஆரம்பத்திலேயே இந்த புற்றுநோயை வராமல் தடுக்க இயலும். இதனால் இதன் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட திராவிட மாடல் அரசு 2025-26 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கவும் அந்நோயை அறவே அகற்றவும் HPV தடுப்பூசியை 14 வயதுடைய அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் படிப்படியாக செலுத்தப்படும் என அறிவித்து திட்டமிட்டது. இந்த திட்டம் மற்றும் பெண் பிள்ளைகளின் நலனிற்காக தமிழ்நாடு அரசு சுமார் 36 கோடியை ஒதுக்கியுள்ளது. அதன்படி பெண் பிள்ளைகளை இவற்றிலிருந்து முன்னதாகவே மீட்கும் விதமாக கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக கண்டறியப்பட்டுள்ள தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் அரியலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் தொடங்கியுள்ளது அரசு. அதன்படி அரசு மற்றும் அரசு சார்ந்த பள்ளிகளில் 30,209 மாணவிகளுக்கு HPV தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் 3,38,649 பெண் பிள்ளைகளுக்கு HPV தடுப்பூசி செலுத்தப்பட்டு அவர்களுடைய எதிர்காலம் காக்கப்பட இருக்கிறது. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் நான் முதலே சொன்ன மாதிரி யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது போக வந்து இந்த வியாதிக்கு வந்து அறிகுறிகள் உடனே தென்படுவதில்லை. அதனால் வந்து 30 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு, குறிப்பாக 40 வயசு 50 வயசில் வந்து அவங்க கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸோடு அவங்க வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்னு அவங்கள உயிரை காப்பாற்றக்கூட முடியாத அளவுக்கு அவங்க வந்து அந்த ஸ்டேஜ் 4 கிராஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு உண்டான சிகிச்சையும் ரொம்ப காஸ்ட்லி. நம்ம அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை இருந்தாலும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வந்து இதனால் ஏற்படக்கூடிய டைரக்ட் இன்டைரக்ட் காஸ்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். அதனால் இதெல்லாம் வந்து இந்த கர்ப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வந்து அதை வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் களைந்து விடுகிறது. முக்கியமாக வந்து இந்த தடுப்பூசியை வந்து அனைத்து குழந்தைகளும் இதை பர்டிகுலராக இந்த 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து இதை தடுப்பூசியை போட்டுக்கணும். பின்னாளில் வரக்கூடிய ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்
அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பின்னாளில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம சமாளிப்பதற்கு இந்த தடுப்பூசி ஒன்று முக்கியமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, திட்டமிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு கேன்சர்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த கேன்சருக்கு பர்டிகுலராக நமக்கு வேக்சின் அவைலபிளாக இருக்குது. அதுவும் வந்து மாநில அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது இது போன்ற எல்லா கேன்சருக்கும் வந்து வேக்சின் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேக்சின் வந்து ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிற வேக்சின் தான். இந்த தடுப்பூசி வந்து வெளியிலலாம் மார்க்கெட்டில் ஒரு 3500 4000 ரூபாய் வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் விற்றுட்ருக்கு. 15-20 வருஷமாக அந்த வேக்சின் வந்து மார்க்கெட்டில் ப்ரைவேட்டில் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் போட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ரொட்டீன் இம்யூனைசேஷனில் வந்து எல்லா குழந்தைகளுக்கும், பள்ளி குழந்தைகளுக்கும் வந்து இப்போது ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும். இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டில் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் தான் போட்டுட்ருக்கோம். 14 வயசுக்குள்ளே இப்போதைக்கு 14 வயசு ரன்னிங், அந்த 14 வயசு பர்த்டே ஆரம்பித்து 14 ரன்னிங்கில் இருக்க பிள்ளைங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு நம்ம பைலட் ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணி ட்ரையலை பண்ணுறோம். எங்கள் பொண்ணு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறாங்க. 14 வயசு நடக்குது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான ஊசியை போடுறாங்கன்ட்டு ஸ்கூலில் சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கான். அது சொன்னாங்க, போடணும்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. நாங்கள் வந்தோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நிறைய இருக்குது. அதை தடுக்கிற விதமாக இப்போ இருந்தே பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போட்டுட்டு வராங்க. 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் அவங்களோட இது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டுட்டு வராங்க. 14 வயசு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு போட்டிருக்காங்க. எல்லா வயது பெண்களுக்கும் போட்டால் நல்லதாக இருக்கும். இப்போ இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்குமே எதிர்காலத்தில் பெரும் உயிரே வந்து கர்ப்பப்பை தான் பெண்களுக்கு. அதனால் அதை பாதுகாக்கிற விதத்தில் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். எல்லா பிள்ளைங்களுக்கும் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். 14 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே போட்டால் எல்லாருக்கும் சந்தோஷம். எது பிரச்சனை இல்லைனாலும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் புற்றுநோய் என்பது ஒரு தீராத வியாதி, முடிக்க முடியாத ஒன்றுக்கு முடிவு எழுதினது இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு தான். இன்றைக்கு நான் தடுப்பூசி போட்டு இதை குணப்படுத்த முடியும்னு மக்கள்கிட்ட விழிப்புணர்வையும் வாயால் சொல்லலை, செயல்பாட்டில் இன்றைக்கி அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காசு ஏழைகிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, உடனே போய் நம்மளுக்கு வந்து அவங்க ஊசி போட்டு குணப்படுத்துகிறாங்க. திட்டம்தான் மனிதனை வாழ வைக்கும். அந்த மாதிரி இந்த திட்டம், முதலமைச்சருடைய திட்டம், மக்களை காப்பாற்றணுங்கிற நோக்கம் அவர்கிட்ட இருந்ததால தான் இதெல்லாம் உதயமாகுது. இல்லைன்னா உதயமாகுது. பணம் மட்டும் இருந்தால் போதும், பணத்தை யார்கிட்ட கொடுக்கணுங்கிற மனசு இருக்கணும். அது மாதிரி மக்கள் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த 5 ஆண்டு காலமாக எவ்வளவோ மக்கள் நல பிரச்சனை செஞ்சாலும் இது எல்லாத்தையோட மகுடம் சூட்டக்கூடியது இந்த குழந்தைகளுக்கு இந்த புற்றுநோய்க்கு தடுப்பூசி. இதை நான் ஒரு தந்தையாக சொல்கிறேன். என்னுடைய வயசுக்கு நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது, வரவேற்க வேண்டியது, வாழ்த்த வேண்டியது. என் பொண்ணு இங்கே 9வது படிக்கிறான், ஸ்ரீ பொன்மலை. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்குன்னு இல்லை, இல்லை எல்லாருக்குமே இந்த நோய் வந்து அதிகமாக தாக்கப்படுது. ஆனால் இது குழந்தைங்களே போடும்போது வந்து எதிர்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறை நல்லாயிருக்கும்னு ஒரு நம்பிக்கையாக இருக்குதுங்க. இது வந்து நான் வெளியில் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 4000 5000 இருக்கும்போது வந்து எல்லாருடைய பேரண்ட்ஸால் போட முடியாது. இந்த ஏழை மக்களுக்கும் இது செய்கிறது வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க. குழந்தைங்களோட வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் ரொம்ப நல்லதாக அமையுன்றதுக்கு தமிழக அரசுக்கும் நன்றி. பூஜா பிரதன்யா, வேடந்தவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயில்கிறேன். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள HPV கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதனை நான் செலுத்திக் கொண்டேன். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 14 வயசு நிரம்பிய பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை ஏற்படுத்திய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால எதிர்காலத்தில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுகிறது. என் பெயர் நான் ஜனனிஸ்ரீ, வேடந்தவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயில்கிறேன். பெண்கள் நலன், சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஆரோக்கியமான எதிர்காலம் இவற்றிற்கு காரணமான HPV தடுப்பூசியை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பெயர் எஸ் பவித்ரா, வேடந்தவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டு வருகிறேன். நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை எங்களுக்கு கொண்டு வரப்பட்டதாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்தில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை
போட்டுக்கொள்வதற்காக வருங்காலத்தில் எங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் நோய் வராது இருக்கிறதுக்காக தமிழக மாநில முதலமைச்சர் எங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வரப்பட்டதற்காக அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாரு. நம்ம ஒரு தனியார் ஆஸ்பத்திரியிலையோ அரசு ஆஸ்பத்திரியிலையோ போய் ஒரு தடுப்பூசி போடுனா உட்காரு நாளைக்கு வா அப்படிங்கிற ஒரு செயல்பாடு உண்டு. ஆனால் இவர் இந்த முகாமில் ஒன்றை கூப்பிட்டு மக்களை கூப்பிட்டு இந்த வியாதி இந்த மாவட்டத்தில் கூட இருக்குது, பரவிக்கிட்டு இருக்கு, அதனால் மக்கள் 14 வயசு இல்லை, நீங்கள் கூட இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்குங்க, உங்களை காப்பாற்றிக்கிங்க அப்படின்னு அரசாங்கம் தந்தையாக அந்த மக்களுக்கு தந்தையாக செயல்படுறாரு. அந்த செயல்படக்கூடிய அந்த செயல்பாட்டை நம்ம ஏற்றுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. ஒவ்வொரு மக்களும் இது சிந்திக்க வேண்டிய விஷயம். அதை சிந்தித்து நம்ம இந்த ஊசியை போட்டுக்கிட்டால் நமக்கு எதிர்காலத்தில் எத்தனையோ நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ கால்ரா அப்புறம் பேதி இதில் இறந்தவங்கள்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி கால்ராவெல்லாம் இந்த அரசாங்கம் தான் ஒவ்வொரு தடுப்பூசி போட்டு நிறுத்தினாங்க. அது மாதிரி புற்றுநோயை இப்போ இந்த அரசாங்கம் அதுக்கு ஒரு தடுப்பூசி கொண்டு அதை நிறுத்த போகிறாங்க. இதுக்கு மேல் நம்ம மக்கள் வருங்காலத்தில் புற்றுநோய் இல்லை என்கின்ற நிலையை உருவாக்குவது அரசனுடைய வேலை. அதை பயன்பட வேண்டியது மக்களாகிய நம்முடைய வேலை என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். பல ஆண்டுகளாக HPV தடுப்பூசி என்பது வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே எட்டக்கூடிய ஒன்றாக இருந்து வந்தது. மேலும் தனியார் மருத்துவமனைகளில் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போட வேண்டுமென்றால் சுமார் 14,000 ரூபாய் முதல் 28,000 ரூபாய் வரை செலவாகும். இதனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களும் தங்கள் பெண் பிள்ளைகளுக்கு இந்த உயிர்காக்கும் தடுப்பூசியை பெறுவதற்கு அவதியடையும் நிலை இருந்து வந்தது. ஆனால் அரசின் தொலைநோக்கு பார்வையோடு ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. மேலும் தடுப்பூசியின் 2 தவணைகளையும் தமிழ்நாடு அரசு இலவசமாகவே கொடுக்கிறது என்பது கூடுதல் சிறப்பம்சம். தமிழ்நாட்டின் ஒரு மூலையில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கும் பெண் பிள்ளைக்கும் தலைநகர் சென்னையில் இருக்கும் பெண் பிள்ளைக்கும் உலகத்தரம் வாய்ந்த சுகாதார பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்து மாபெரும் புரட்சிக்கு வித்திட்டுள்ளது இந்த திட்டம். ஆனால் இந்த திட்டத்தில் பயனாளிகளை கண்டறிவதில் மிகப்பெரிய சவால் இருந்த நிலையில் அதனையும் தமிழ்நாடு அரசு நுட்பமாக பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைத்து சாத்தியப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் சமமான சுகாதார பாதுகாப்பு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய திட்டம் வெறும் தடுப்பூசி திட்டமாக மட்டுமல்லாமல் பெண்களின் எதிர்கால ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் நீண்டகால முதலீடாக செய்துள்ளது தமிழ்நாடு அரசு. திட்டத்தை ஆரம்பித்ததோடு மட்டுமின்றி பள்ளி மாணவிகளிடம் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், பெற்றோர்களுக்கு தேவையான விவரங்களை தெரிவித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் முன்னெடுத்து வருகிறது தமிழ்நாடு அரசு. இத்தகைய அரிய திட்டம் இந்தியாவில் பொது சுகாதார வரலாற்றிலேயே ஒரு மைல்கல்லாக இடம் பிடித்து வரலாற்று சாதனை படைக்க உள்ளது. இதுபோன்று முன்னோடியான வரலாற்று பக்கங்களில் இடம் பிடிக்க உள்ள பல்வேறு மருத்துவ திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி மக்களின் இன்னுயிரை காத்து வருகிறது திராவிட மாடல் அரசு. அரசின் இந்த அரிய பெரிய திட்டம் என்பது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. பெண்கள் நலன், முன்னெச்சரிக்கை மருத்துவம் மற்றும் சமத்துவ சுகாதார சேவைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் தமிழ்நாட்டின் இந்த முயற்சி மற்ற இந்திய மாநிலங்களுக்கும் முன்மாதிரியாக அமையும் என்றால் அது மிகையாகாது. ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை அமல்படுத்தி உலக அளவில் ஐநாவின் விருதை பெற்று சாதனை படைத்திருந்தது திராவிட மாடல் அரசின் மிகப்பெரிய வெற்றியாக இருந்து வருகிறது. மேலும் மருத்துவத்தையும் மக்கள் நலனையும் 2 கண்களாக கருதி மருத்துவத்துறையில் பங்காற்றி மக்கள் சேவையாற்றி வருகிறது திராவிட மாடல் அரசு என்பது குறிப்பிடத்தக்கது. அரசோட ஒரு திட்டம் அப்படிங்கிறது எப்போ முழுமையாக வெற்றி பெறுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு திட்டத்தோட பயனாளியாக இருக்கக்கூடியவங்க மத்தியில் அவங்களோட முகத்தில் ஒரு சிறு புன்னகை, சந்தோஷம், அந்த திட்டத்துக்கான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும்போது தான். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசோட எல்லா திட்டங்களுக்குமே மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் இந்த அரசோட வெற்றியாகவும் சாதனையாகவும் பார்க்கப்படுது.